நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கலாம், நாங்கள் டிக்கெட் விட்டா ஊழலா? விஜய்க்கு ஆதரவாக குதித்த மன்சூர் அலிகான். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சமீபத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுக மற்றும் பிற அரசியல் கட்சியின் சினிமா பட டிக்கெட் விலையை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்தனர். குறிப்பாக விஜய் தனது படங்களுக்கு ஆயிரக்கணக்கில் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பதை கண்டுகொள்ளாமல் ஊழலை பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்று திமுக மற்றும் அதிமுக தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. நிலையில் சினிமா விழா ஒன்றில் கலந்து கொண்ட நடிகர் மன்சூர் அலிகான் விஜயிடம் பட டிக்கெட்டுக்கு 2000 ரூபாய் விற்கப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு தனது பாணியில் பதிலளித்த மன்சூர் அலிகான், அவர்களுக்கு அந்த அதிகாரம் உள்ளது, விற்கிறார்கள், மக்கள் விருப்பப்பட்டு வாங்குகிறார்கள், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் சினிமா டிக்கெட் விலையை ஊழலோடு ஒப்பிடுவது தவறு என்றும் வாதிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தலின் போது ஓட்டுக்கு 2000 முதல் 5000 ரூபாய் வரை அரசியல் கட்சிகள் பணம் கொடுப்பதை கடுமையாக சாடியுள்ளார். தேர்தலில் ஓட்டுக்காக கொடுக்கப்படும் அந்த பணம் மக்களின் வரிப்பணம் தானே தவிர அரசியல்வாதிகள் தங்கள் சொந்த பணத்தை கொடுப்பதில்லை. அதுதான் உண்மையான ஊழல் என்று ஆவேசமாக பேசியுள்ளார். மன்சூர் அலிகானின் இந்த துணிச்சலான கருத்துக்களுக்கு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.